சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 13/8/2026 வியாழக்கிழமை, ஆடி மாதம் 28ஆம் நாள். பிரதமை திதி இன்று இரவு 8:42 வரை. மகம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:38 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த உயர் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, குடும்பத்தில் சந்தோஷம், தொழில் மற்றும் வேலை அமைப்புகளில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ உகந்த நாளாகவும், அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கான ஏற்ற நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற அதிர்ஷ்டமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளைஞர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஐடியாக்கள் வரும். வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், எங்கே பண்ணணும், தொழில் பண்ணணுமா, வேலைக்கு போகணுமா, அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமா, இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா, அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிட்டால் எந்த மாதிரியான முன்னேற்றம் இருக்கும். மனசில் இன்றைக்கி காலையில் இருந்து ஒரு மத்தியானம் 3 மணி வரைக்குமே எதிர்காலத்தை பற்றின ஒரு நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இன்றைக்கும் நாளைக்கும் மனதில் வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இயல்பாகவே நல்லா இருக்கும்ன்றதுனால இளைஞர்களுக்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு பிள்ளைகளை பற்றி இருந்து வந்தால் கவலைகள் கொஞ்சம் தீருங்க. பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ண முடியலையே, பிள்ளைக்கு ஒரு நல்ல இடம் அமையலையே, அல்லது பிள்ளைக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதே, இந்த மாதிரியாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த மேஷராசிக்கார பெற்றோர்களுக்கு ஒரு சுபமான, சுகமான, நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே மாதிரி பிள்ளைகள் பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னு நினச்சவங்களுக்கு கூட பெற்றவர்களுடைய அருமை சிறியவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு உண்மையிலேயே நல்ல அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திரன் அப்படியே வளர்பிறை அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அப்படியே அமையுங்க. கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் பெற்றவர்கள் கை கொடுக்கக்கூடிய நாளாக, நினைத்த கல்வியை, படிப்பை அடையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நல்ல காலேஜில் சேர முடியும். நல்ல விதமான ஒரு படிப்பு அடையாளங்கள், ஸ்கூலில் காலேஜில் கூட ஒரு ப்ரொஃபஸர்லாம் நல்ல வழிகாட்டக்கூடிய ப்ரொஃபஸராக அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது மாணவ கண்மணிகளுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டு கனவுகள் நனவாகக்கூடிய அமைப்பு. ஒரு டீனேஜ் தாண்டின பருவத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு வாகனம் வாங்குவதற்கான எண்ணம். இத்தனை நாள் இந்த வண்டியை வச்சுருந்தோம், இந்த வண்டியை தவிர வேறு வண்டி வாங்குவோமேன்ற மாதிரியாக ஏதாவது ஒன்றில் மனதில் நினைத்ததை அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கின்ற சுப அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நீண்ட பயணங்களின் மூலமாக மேன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் அப்படியே பலன் கொடுக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. வாய்ப்புகள் நல்லா வரும். உங்கள் தகுதிக்கேற்றார் போல் கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பீங்க. எழுத்துலேயோ, இசையிலையோ, அல்லது நடிக்கிறதுலையோ, அல்லது தன்னுடைய விஷயத்தை அப்படியே அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அமைப்புகள்லையோ, சோஷியல் மீடியாவில் பிரபல ஆகணும், இதாகணும், அதாகணும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய, புகழ் கிடைக்க வேண்டும், கீர்த்தி கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இவரை போய் பார்க்குறதுக்கு 4 தடவை போய் முயற்சி பண்ணேன், பார்க்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அவரை பார்ப்பதற்கு அல்லது அந்த விஷயத்தை அணுகுவதற்கு வாய்ப்பு வீடு தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. வாய்ப்பு வந்தால் கூட அதை மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அதை நல்லா பக்குவமாக அப்படியே உபயோகப்படுத்திக்கிட்டு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு ஒரு விஷயத்தில் நல்ல தன்னம்பிக்கை இன்றைக்கி வரும். இது வரைக்குமே இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அருமையான தன்னம்பிக்கை அமைப்புகள், மனம் ஒரு உறுதியான முடிவை எடுக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. யாரையாவது ஒருத்தர் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வாழ்த்தி சொன்னீங்கன்னா அது அப்படியே பலிக்கக்கூடிய, அன்றைக்கே அது நடந்துருச்சுங்கன்னு மற்றவங்க அவங்கள பாராட்டக்கூடிய அளவிற்கு பெரியவர்களுக்கு இன்றைக்கு நல்ல வாக்குப்பளிதம் உள்ள நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு ரொம்ப நாளாக வராமல் இருந்த காசு பணங்கள் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. எந்த இடத்துல பணம் சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு. வேலை பார்க்கலாமா, தொழில் பண்ணலாமா, வியாபாரம் பண்ணலாமா, அல்லது இந்த டிபார்ட்மெண்ட்டில் போகலாமா,
எனக்கு விவசாயம் பிடிக்கும், எனக்கு ஆடு மாடை வளர்க்கறது பிடிக்கும், கோழி பண்ணை வைக்கிறது பிடிக்கும், மாட்டு பண்ணை வைக்கிறது பிடிக்கும், இந்த மாதிரியான சனி சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டுங்க. குடும்பத்தில் கூட இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கும். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி போய் செகண்ட் மேரேஜை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய நல்பலன்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பெரிய முன்னேற்றங்கள் இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்பதில் உங்களை விட உங்களை பக்கத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இழந்த பெருமை திரும்ப வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எல்லா நிலைகளிலையும் மனம் கொஞ்சம் சாந்தமாக இருக்கக்கூடிய, முடிவெடுக்கும் திறன் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடந்த சில மாதங்களாக இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் அமைப்புகளுக்கு எங்கே தப்பு பண்ணணும், எப்படி தப்பு பண்ணணும், இவர் பேச்சை கேட்டிருக்கணுமா, அவர் பேச்சை கேட்டிருக்கணுமா, அல்லது யார் பேச்சையும் கேட்காம நம்மளே இதை முடிவு எடுத்திருக்கணுமா, எந்த இடத்துல ஸ்லிப் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய சில சாதகமற்ற தன்மைகளுக்கான காரணத்தை மனம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்படியே கொஞ்சம் ஒரு மோன நிலைமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான அமைப்புகளில் இருப்பீங்க. 11 மணிக்கு பிறகு டக்குன்னு கொஞ்சம் சுறுசுறுப்பாகி எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை மனதுக்குள்ளே ஊற்றாக வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக சிம்மராசிக்கார பெண்களுக்கு இதுவரைக்குமே கணவர் குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த ஒரு மன அழுத்தங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. பிள்ளை எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்குது, டேப்பை பார்த்துக்கிட்டே இருக்குது, படிக்க மாட்டேங்குது, கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எப்படி சமாளிப்பது, அவர்களை எப்படி நம்முடைய வழிக்கு கொண்டு வருவது என்கின்ற மாதிரியான சில விடை தெரியாத கேள்விகளுக்கு பதில்கள் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் அப்படியே பிரதமை திதியில் இருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. பயணங்கள் இருக்கும், செலவுகள் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்றைக்கி சில பேர் அம்மாவுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள், அம்மா வழி உறவுகளுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள். சித்தி பெரியம்மா கூட இன்னொரு அம்மா தானே. சில பேருக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவும் எனக்கு இன்னொரு அம்மா தான்னு சொல்லுவாங்க. ஓரளவிற்கு 10 வயது பெரிய அக்காள் நமக்கு இன்னொரு தாயாகவே இருக்கிறார் இல்லையா. சில பேருக்கு தாயை விட அதிகமான பாசம் கொண்டவராக நம்முடைய கூட பிறந்த தமக்கை என்று சொல்லப்படக்கூடிய அக்கா இருப்பார். அந்த மாதிரியான உறவுகளுக்கு அவர்கள் விருப்பப்பட்ட ஒன்றை வாங்கி கொடுத்து அவங்க மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்கு இன்றைக்கு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தூரத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. மேற்கு நாடுகளான அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய, அங்கேயே இருக்கக்கூடிய தொழில் நிலைமைகள் சரியாக இல்லாதவர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் கையில் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார். 10 குடையவன் 11ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒன்று. ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட அதில் டபுள் பங்காக லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அவரவருடைய தகுதி இருப்பிடத்திற்கேற்றாற் போல், பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல் 100 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் கிடைக்கக்கூடிய தன்மை, 1000 ரூபாய் இருக்கிறவருக்கு ஒரு 5000 ரூபாய் கிடைக்கிற மாதிரியான அமைப்பு, லட்சங்களில் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இதுவரைக்குமே கிடைக்காத அளவிற்கு நல்ல லாபம் இப்போதே கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை என தொழில் முன்னேற்றம், வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், செய்கின்ற தொழில் எதில் ஜீவனம் வருதோ, ஒரு சின்ன தறி போட்டிருக்கிறேங்க, ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறேன், ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், அல்லது ஒரு டெலிவரி பாயாகத்தான் இருக்கிறேன்ற மாதிரியாக உழைத்து பிழைக்கக்கூடிய தன்மானம் மிக்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள், எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற எதிலும் ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சட்டப்பூர்வமான போராட்டங்களுக்கு கூட சில திருப்பு முனைகள், சமரச தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பாக்கியாதிபதி இன்றைக்கு 10ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் இருக்கிறார். அமாவாசையிலிருந்து அவர் வெளியே வந்துட்டார். கடந்த 3 நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும்.
பிஹெச்டி போன்ற உயர் படிப்புகள் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருக்கிறவங்க, அல்லது ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கிறது இழுத்துக்கிட்டே போகுது, 2 வருஷம் படிக்க வேண்டிய படிப்பு 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, இந்த மாதிரியாக ஒரு உயர்நிலை கல்வி முதுநிலை கல்வியை முடிக்க முடியுமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல கைட்னஸ், நல்ல அறிவுரைகள், ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே ஆரம்பிக்கிறது. ஒரு 3 வாரம் தாங்க. ஒரு 3 வாரத்திற்குள்ளே இன்றைக்கே ஒரு ஃபைல் மூவ் ஆகுது, எம்டி கிட்ட போகுது, அல்லது ஓனர்கிட்ட போகுது, அல்லது சேர்மன்கிட்ட போகுது, அல்லது சிஇஓ கிட்ட போகுது. இந்த அளவிற்கு இவர் தகுதியானவர் தான் என்கின்ற சந்தேகம் இல்லை. ஆனால் சில சட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. இவருக்கு இப்படி கொடுக்குறதா அப்படி கொடுக்குறதான்னு மற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவாக யோசிக்கக்கூடிய சிலருடைய மனமாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தொழில் முனை ரீதியாக எல்லாருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். பூர்வீக சொத்துக்களில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய தாவாக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, சட்டப்பூர்வமான சிக்கல்களை தீர்க்க ஆரம்பிக்கின்ற ஆரம்ப நாளாக இந்த நாள் இருக்கும். சித்தப்பா பெரியப்பா மக்கள் இப்படி கேஸ் போடுறாங்க, அங்காளி பங்காளி அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஒருத்தர் குத்தகைக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷன்றாரு, அதை ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த மாதிரியாக பூர்வீக சொத்துக்களை நேரடியாக அனுபவிக்க இயலாமல் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும், அல்லது சொந்த ஊருக்கே போக முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அந்த சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. திரும்பி அங்கே போக முடியலன்னா கூட அந்த சொத்துக்களை நம்ம வாரிசுகளுக்காக நல்லபடியாக எப்படி உபயோகப்படுத்துறது, எப்படி அதை கைமாத்துறதுன்றதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக இருக்கும். சிலருக்கு வடக்கு திசையை நோக்கிய பயணங்கள் கூட இருக்கும். வடமேற்கு மாநிலங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள். இன்றைக்கி இன்டர்வியூக்கு போகக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே சர்வ நிச்சயமான சக்ஸஸ் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைகின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கும் நாளைக்கும். சந்திரன் இப்போது தான் அமாவாசையிலிருந்து பிரதமை திதிக்கு வந்திருக்கிறார். மனசு கொஞ்சம் லேசாக குழப்பமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எல்லா நாளும் நல்ல நாளாக இருந்துடுறதில்ல, எல்லா நாளும் கெட்ட நாளாக இருந்துடுறதில்ல. வாழ்க்கையே ஒரு சக்கரம்ன்றதை அடிக்கடி சொல்லுவேன். சக்கரத்தில் மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே போகும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, லேசாக இப்போ தான் எந்திரிச்சு வர்ற மாதிரி தெரியுது, அதுக்கிடையில் இவர் இப்படி ஒரு முட்டுக்கட்டை போடுறாரு, இது இப்படி ஒரு முட்டுக்கட்டை இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடைகளை பற்றி யோசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக இன்றைக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கொஞ்சம் மனம் கொஞ்சம் தெளிவற்ற நிலைமையில் இருக்குன்றதுனால வேலையை விட்டு விடுவது, தொழிலை ஆரம்பிப்பது, அல்லது குடும்பத்தில் இவரை இதை பற்றி செய்கிறதுன்ட்டு வேலை தொழில் வியாபார அமைப்புகள் மற்றும் குடும்ப அமைப்புகளில் ஒரு முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தை இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வச்சுட்டு 2 நாள் கழித்து முடிவு எடுத்துக்கலாங்க. மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத காது கேட்காம ஒரு 4 பேர் என்ன சொல்கிறாங்க, மிக முக்கியமாக நமக்கு மிகவும் ஆதரவாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்க, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா தாத்தா பாட்டி போன்றவர்கள்ட்ட எதற்கும் கன்சல்டேஷன், ஒரு ஆலோசனை கேட்டுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பண விவகாரத்தில் யாரையும் நம்ப வேண்டாம். பெரும்பாலும் இந்த ஏமாற்று வேலைகள்லாம் சந்திராசிரம நாட்களில் தான் நடக்கும்ன்றதுனால இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற தகவல் நம்புறது அல்லது சோஷியல் மீடியாவில் வர்றதை நம்புறதுன்றதை இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய, எதிலும் கொஞ்சம் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சந்திராஷ்டம நாளான இன்றைக்கும் நாளைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கு. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். காதலன் காதலி உறவுகள் கூட கொஞ்சம் பிரேக்கப் ஆகிடுமோன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை, இது கொஞ்ச நாள் நீடிக்கும், இதுவே கல்யாணத்தில் போய் முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு. நட்புகள் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஒரு ரியல் எஸ்டேட் பார்க்குறேங்க, ஒரு பூமியை கூறு போட்டு படிக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டு போட்டு விற்கக்கூடிய ஒரு தொழில் அமைப்புகளில் இருக்கிறேன், அல்லது சின்ன சின்ன குடியிருப்புகளை கட்டி விற்கிறேன், எளிய நிலையில் தான் தொழில் பண்ணுறேன், பெரிய பெரிய பில்டருங்களோடலாம் மோத முடியாது, அதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறேன்ட்டு
கொஞ்சம் ஒரு மாதிரியாக அடிப்படையிலிருந்து இப்போது தான் எழும்பி வந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் தொழில் முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கக்கூடிய சில பார்ட்னர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்ட்னர்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் சந்தேகக்காரர்களாக இருப்பீங்க. இவரை சேர்த்துக்கலாமா, அவரை சேர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இருக்கிற குழப்பங்கள்லாம் இன்றைக்கு தீர்ந்து ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மிக பிரமாதமான நாளாக இந்த நாள் இருக்கும். கடன் தொல்லைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். ஆரோக்கிய குறைவுகள் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நினச்சவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றதுக்கான ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கே வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த வேலைக்கு போகிறதுக்கே வெறுப்பாக இருந்து வந்த அமைப்புகள் இன்றைக்கி விலகும். சிலருக்கு வேலை இருக்குது, சம்பளம் இல்லை. சிலருக்கு வேலையே இல்லை, சம்பளம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க வேலைக்காக சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியாக தான் இன்றைக்கி ஒரு 30 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த பொருளாதார அமைப்புகளில் தடுமாறி கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா, அது எல்லாமே அப்படியே விலகக்கூடிய, நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான் என்பதை நீங்களே உணரக்கூடிய சில மாற்றங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த வருடங்களில் இருந்து வந்த சில நெகட்டிவான அமைப்புகள் இப்போது படிப்படியாக விலகி கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு 10 மாத காலத்திற்கு பிறகு எல்லாம் நன்றாக முடியும் என்பதை மீனராசிக்காரர்கள் நீங்களே உணரக்கூடிய அளவிற்கு சில அடிப்படை அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி. ஐயா, எல்லாருக்குமே திருமண பந்தம் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே ஏதோ ஒன்று குட்டையோ நெட்டையோ திருமணம் ஆகிவிடுகிறது. சந்தோஷமாக இருக்கிறாங்களோ இல்லையோ குழந்தைகளை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கை அமைப்போல் கடந்து போகிறாங்க. ஆனால் சில பேருக்கு 100ல் ஒருவர் 1000ல் ஒருவருக்கு 40 வயசாகியும் அதிக வயசாகியும் கல்யாணமே ஆக மாட்டேங்குதே. எத்தனை எடுத்து செய்வதாக ஒரு முயற்சி பண்ணால் கூட அவங்களுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குதே. இந்த மாதிரி திருமணம் ஆகாதவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு விளக்க முடியுங்களா ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு திருமணம் என்பது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு புத்துயிராக சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒன்று தான். ஏன்னா திருமணம் ஆனதற்கு பிறகு தான் அவர் தகப்பனாவார் அல்லது தாயாவார். எந்த மனிதனாக பிறந்தவருக்கும் ஒரு குடும்பம் என்கின்ற அமைப்பு தான் நம்முடைய கலாச்சாரத்துடைய ஒரு தொடக்கமாகவே அமைகிறது. எல்லாருக்கும் அது அமைஞ்சிருதானா? கண்டிப்பாக இல்லை. சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கூட 18-19 வயசெல்லாம் கல்யாணம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆண் குழந்தையாக இருப்பார், 23 வயசுலேயே அவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. நம்மில் எல்லோருக்குமே ஒரே மாதிரியான சீரான வயதுகளில் திருமணம் ஆகிறதில்ல. ஆனால் சிலருக்கு 35 வயசு ஆகியும் 40 வயசு நெருங்கியும் கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்னா ஜாதக ரீதியாக இதை நான் அடிக்கடி எடுத்து சொல்வேன். அதாவது 7ஆம் பாவகம் திருமணத்தின் மிக முக்கிய பாவகம். 3, 7, 11 பாவகங்கள், அந்த முக்கோண பாவகங்கள் திருமண அமைப்புகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். எப்போது ஒருவருக்கு 7ஆம் பாவகத்தில் சனி, செவ்வாய், ராகு போன்ற தொடர்புகள் அதிகமாக ஏற்பட்டு, 7ல் ராகு இருக்கிறார், சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறார், செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குறார், இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஒரே நேரத்தில் சனியும் செவ்வாயும் ராகுவும் 7ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டு 7ஆம் அதிபதி பலவீனமாகி சுக்கிரன், காமக்காரகனாகிய சுக்கிரன், அதாவது திருமணம் ஆனால் ஒருவர் தாம்பத்திய சுகத்தை அனுபவித்து அதன் மூலமாக குழந்தை பேற்றினை அடைகிறார் இல்லையா, அந்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் பலவீனமாகி நீச்சனாகி கிரகண தோஷத்தில் அமைந்து அஸ்தமனம் அடைந்து அல்லது பாபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய அமாவாசை சந்திரனோடு அப்படி இப்படின்னு இருந்தாலே ஒருவருக்கு நீண்ட கால தாமதம் அப்படியே ஏற்படும். இதில் இன்னும் ஒன்று பாருங்கள், ஜோதிடமே கொஞ்சம் லாட்டரல் திங்கிங் அடிப்படையில் அமைஞ்சது தான். கல்யாணம் ஆனால் என்ன கிடைக்கும்? புள்ள பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு 1 வருஷம், சிலருக்கு 1.5 வருஷம், சிலருக்கு 2 வருஷம், சிலருக்கு தாமதமானால் கூட ஒரு 3 வருஷத்தில் குழந்தை பிறந்துடும். அப்போ திருமணம் ஆனால் குழந்தை பிறக்க வேண்டும் என்பது அதனுடைய விளைவு இல்லையா? அப்போ குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 5